எஸ், இது என்னோட பாட்காஸ்ட் லான்ச். என்னோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லலாம், எல்லாருக்கும் தெரியும். ஒரு விஜேன்னு சொல்லலாம், கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆசம் ஹோஸ்ட், வெரி பாப்புலர் ஹோஸ்ட் மாடர்ன் டேஸ் கரண்ட்ல. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஒரு ஆக்ட்ரஸ், இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். பட் வாட் இஸ் மோர் எக்ஸைட்டிங் ஆஃப்டர் நோயிங் அபவுட் ஹர், ஆஃப்டர் ரீடிங் தி புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்ஸ்டால ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. இது இல்லாம டிஸ்ட்ரிக்ட்ல, ஸ்டேட் லெவல்ல பவர் லிஃப்டிங் காம்படிஷன்ல கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. தட் இஸ் சோ எக்ஸைட்டிங். அதுவும் இல்லாம சர்டிபிகேஷன், இன்டகிரேட்டிவ் ஹெல்த் கோச்சிங் ஒரு சர்டிபிகேஷன் வச்சிருக்காங்க. இது இல்லாம the most exciting part is the book Stop Waiting. Welcome, Dr. Ramya. Thank you for such a nice, grand introduction. So, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருந்தது after reading the book. Like before going to diving into the book வந்து போறதுக்கு முன்னாடி I want to know why this fitness journey started. Why you want to be fit? இல்ல ஜெனரலா கேக்குற क्वेश्चन இருக்கலாம். லைக் உங்க ப்ரொஃபஷனுக்கு தேவைப்படுச்சு. ஆமா, என் ப்ரொஃபஷனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். டு பி வெரி ஆனஸ்ட், என் ப்ரொஃபஷனுக்கு முன்னாடியே எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் வந்து 10th படிக்கும் பொழுது ஐ யூஸ் டு ஹேவ் திஸ் ஹேபிட் ஆஃப் பிஞ்ச் ஈட்டிங். பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம படிப்போம்ல, அப்போ ஹாலிடேஸ் பொழுது, எக்ஸாம் பொழுது காலைல 3 மணிக்கு எழுந்து படிப்பேன், நைட் 12 மணி வரைக்கும் படிப்பேன். அது ஆப்சஸ். அப்போ கூட ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே ஐ யூஸ் டு ரீட் அண்ட் ஸ்டடி. அது வந்து இட் ரிஃப்ளெக்டட் வெரி பேட்லி ஆஃப்டர் த எக்ஸாம்ஸ். பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஒரு புக்கில் கூட எழுதிருந்தேன். ஒரு கடைக்கு போகிறேன், எங்கள் அம்மா வந்து சரி எக்ஸாம்லாம் நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து எனக்கு ஒரு ஷர்ட் கொடுத்தாங்க. நான் ட்ரை பண்ணி இது டைட்டாக இருக்குன்னு சொல்லும்போது, இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு தான் போகணும், இது ரொம்ப ஓவர் சைஸ், இதுவே உங்களுக்கு ஃபிட்டாக இல்லையான்னு சொன்னது. இட் வென்ட் இன்டு மை ஹார்ட். அப்போ ஆரம்பித்த விஷயம் தான், என்னமோ பண்ணணும் ஆனால் வெயிட் லூஸ் பண்ணணும், இது மட்டும்தான் டார்கெட்டாக இருந்தது. பட் அதுக்கப்புறம்லேருந்து டுவார்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஒரு 7-8 இயர்ஸ் நான் பண்ணது எல்லாமே தப்பான விஷயம் தான். ஓவரா ட்ரெட்மில்ல மணிக்கணக்காக ஓடுவேன். The only advantage was I was very young, so I think my body grew up அப்போ, which I don't think I can do that now. But 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு ஓடுவேன். வெறும் லைம் ஜூஸ் குடிச்சிட்டு பட்னி கிடப்பேன். என்னமோ பண்ணேன். பட் ஒரு 2-3 நாளைக்கு எக்ஸ்ட்ரீமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் லூஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி பழையபடி அது ஸ்டார்ட் ஈட்டிங், அது புட் ஆன் தி வெயிட். இட் ஸ்டார்டட் தேர். அதுக்கு அடுத்தது கரியருக்குள்ள வந்ததுக்கப்புறம் it became even more important. ஏன்னா you're supposed to look in a certain way when you are in the media industry. And criticisms வந்து இப்போ நிறைய பேர் வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, விமன் பாசிட்டிவிட்டி இதெல்லாம் பேசுகிறாங்க. பட் பேக் தென் when I started my career, அதே டீனேஜ் டைமில் nothing that's what existed. ஸோ முகத்துக்கு நேரம் வந்து ஒரு கேமராமேன்லாம் கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், இல்லை வெளில நம்ம போகும்போது நான் சின்ன பொண்ணா இருப்பேன். அப்போ வந்து என்கிட்ட என்ன நீங்க இவ்வளவு குண்டா வந்து டிவியில தெரியுறீங்க அதெல்லாம் சொல்லும்போது அகைன் இட் யூஸ் டு பாதர் மீ. திருப்பியும் அதே ஒரு யோயோ டயட்டிங் சைக்கிள், இது எல்லாமே became a very bad reflection, but that's where this all started. Yeah, so I realized இது வந்து சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் சில பேருக்கு சிம்பிளா இருக்கலாம். அந்த நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட நான் இன்ட்ராக்ஷன் பண்றேன், எஸ்பெஷலி ஃபீமேல் கிளைண்ட்ஸ். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பக்கத்துல இந்த சைஸ்க்கு அப்புறம் இல்லைன்னு சொல்றது வந்து எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். திங்க் லாட் ஆஃப் ஃபீமேல் கிளைண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ பாடி ஷேமிங் லைக் சாதாரணமாக சில பேர் சொல்ற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஹர்ட் ஆகுன்றது அவங்க தெரியாமே பண்றாங்க. I think people have to be little more conscious on giving away some dialogues. சிலர் சொல்லும்போது பார்த்து சொன்னாங்க அப்ரிஷியேஷன் வேற, அதே மாதிரி அது தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது ஏன் ஒரு குண்டா இருக்கீங்க, ஜிம்முக்கு போறீங்களே ஏன் இப்படி இருக்கீங்க, அதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்றது வந்து லைக் we have to mute it. So அதே மாதிரி வாட் இஸ் த ட்ரிகர் பாயிண்ட் ஆஃப் டைவிங் டீப்? எஸ், இந்த ப்ரொஃபஷனுக்காக ஃபிட்னஸ் குள்ள போறீங்க, உங்களோட ஜர்னி இருக்கு இதெல்லாம். ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் வென் யூ ட்ரிகர் லைக் ஏன் இன்னும் டீப்பா போகணும் ஃபிட்னஸ் குள்ள? நத்திங் ரியலி ஒர்க். அதாவது நான் பண்ணது எல்லாமே ஒர்க் ஆகல. புதுசாக டயட் வரும், புதுசாக ஒரு டயட்டிஷியன்ட்ட போவேன், ஏதோ ஒன்று பண்ணுவேன், கொஞ்சம் நாளைக்கு அது இருக்கும், அதுக்கப்புறம் அது சஸ்டெயினபிளாக இல்லை. ஸோ ஐ பிகேம் வெரி கியூரியஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். அண்ட் ஆல்சோ கரியர் வைஸ் ஒரு 7-8 இயர்ஸ் பேக் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருந்தது. அப்போ ஐ வாஸ் நாட் மென்டலி டூயிங் வெரி வெல் ஆல்சோ. அப்போதான் ஐ வென்ட் இன்டு ஐ மெட் அ பர்சன், ஒரு கோச். அவங்க வந்து she got me introduced me to this whole functional fitness, weights தூக்குற பழக்கம் அப்பதான் ஆரம்பிச்சது. And I realized அந்த டைம்ல I used to feel so good. மற்ற 23 hours a day ஏதாவது சாட்டிங்னா இருக்கும், அந்த 1 hour மட்டும் I used to feel so good. அந்த நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் endorphin release இல்ல, I grabbed onto that. So அதுதான் was the starting point. அதை பண்ண ஆரம்பிச்சு
அவங்களோட கைடன்ஸோட வெயிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் வெரி குட் அபவுட் மை செல்ஃப். ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒரு 2.5 கிலோ பைசெப் கர்ல் கூட பண்ண முடியாது. அப்புறம் செகண்ட் வீக் பண்ணும்போது ஒரு 2 ரன் பண்ண முடியும். ஃபோர்த் வீக்ல அது ஈஸியாயிடும். இப்போ எனக்கு வந்து 4 kg வேணும் பைசெப் கர்ல் பண்ண. திஸ் வாஸ் ஆல்சோ மாரலி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. யூ கீப் ட்ரைங் அண்ட் டெஃபினெட்லி அந்த ஃபெயிலியர் வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறும். அங்கேருந்து ஐ பிகேம் வெரி கியூரியஸ். பவர் லிஃப்டிங் உள்ள பண்ணலான்னு அவங்க சொன்ன ஒரு ஐடியானால அட்டெம்ட் பண்ணேன். ஐ பார்ட்டிசிபேட்டட் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவலில் 1 week. அதுக்கப்புறம் கோவிட் வரும்பொழுது by then everybody was seeing me like இந்த பொண்ணு வந்து சும்மா she's not that girl next door who holds the mic and talk. There's something in her ங்கிறது பாப்புலரா இருந்தது. I started my own YouTube channel. அதுல நிறைய women ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. So I felt I need to be a little more responsible. சும்மா ஏனோ தானோ ஏதோ பேசக்கூடாது. இது ஒரு random influencer மாதிரி. Appreciate it. Which is why I wanted to educate myself. So Institute of Integrative Nutrition in New York அங்க வந்து ஒரு 2-year course படிச்சு போட்டாங்க. அப்பன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து why don't you write down your thoughts அப்படின்னும் போது ஜர்னல் பண்ண ஆரம்பிச்சேன். That then got published into a book later stageல. So everything came together at that point of time. Of course, like gym வந்து ஒரு good leveler னு சொல்லலாம். Like you can see the constant growth if you keep pushing it hard. So I think that அந்த weight lift பண்றவங்களோட endorphins, weight workout பண்றவங்களுக்கே ஃபீல் ஆகிற விஷயங்களை இவ்வளோ வருது. I want all the women and ladies to understand that Ramya வந்து நிறைய weight training பண்றாங்க. I want all the women to get a big information out of it. நீங்க வந்து weight training பண்ணலாம், தாராளமா பண்ணலாம், and you still look like this, leaner, stronger. Oh yeah, absolutely. அது வந்து எனக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு reluctance ஓட தான் இருந்தேன். Because you see women in a certain way இல்ல abroad countries எல்லாம் வந்து weight lift பண்றவங்க. அப்ப எனக்கு தெரியாது அதுக்கு நிறைய ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கணும், நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா அவங்க பண்றாங்க. and they want to look like that. நம்மளால வந்து டெஸ்டோஸ்டெரோன் விமென் கவுல இல்லாத பொழுது சான்ஸே இல்லை அப்படி பண்ண முடியாதுன்னு. and there's also another confusion. இப்போ ஒர்க் அவுட் பண்றவங்க நிறைய சாப்பிடுறாங்க பிகாஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்ன்றதுனால. அதுக்கப்புறம் வந்து அவங்க உடம்புல வந்து வெயிட் போடும்பொழுது சம்டைம்ஸ் தே திங்க் இன் தேர் ஹெட் மசில் தான், நான் வெயிட் தூக்குறதுனால மசில் எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. அது மசில் இல்லை, அது வெயிட், அது ஃபேட்டு. நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணா அதுக்கு எந்த ப்ரோட்டீன் சாப்பிட்டு கேலரி கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்றதோ இல்லை டெபிசிட்லயோ இருந்தா யூ கேன் லுக் லீன் அண்ட் ஸ்ட்ராங். பட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஓவரா சாப்பிட்டா ஆப்வியஸ்லி யூ ஸ்டில் புட் ஆன் வெயிட் தானே. Another point here is what she's trying to say, and I emphasis பண்ணணும். Training is good, we appreciate that. At the same time nutrition வந்து important role play பண்ணுது. ட்ரைனிங் பண்ணுறதுக்காக எல்லாமே சாப்பிட்டுட்டு எனக்கு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி ட்ரைனிங்கை குறை சொல்லாம நியூட்ரிஷனையும் கொஞ்சம் ஈக்குவலா வெயிட் கெயின் சொன்னா கூட பரவாயில்ல, மசில் கெயினும் வாங்குறாங்க. ஏன்னா எவ்வளவு கஷ்டம் மசில் போடுறதுங்கிறது especially from the female point of view. Oh yeah, because you don't have that awareness. So again the trigger question is next is what யாரோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஏன் புக்ல பண்ணணும்னு ஆசையா இருந்தது? I think like you're already busy in your schedule, you have a lot of things to do in your career itself. அங்கே growth நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், but still you like being fit, diving deep into this, studying all those stuff, அதெல்லாம் ஃபைன். So what is the point? எதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் புக்ல பப்ளிக் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். That was my exciting question. Why? Because Indian authors book, to be honest, I think ரொம்ப கம்மிதான் நினைக்கிறேன் இந்தியாவில் இருந்து. That is especially from the Chennai, தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தவங்க வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடா காமன் ஆடியன்ஸ் நிறைய பேர், especially also from the women point of view, books ரொம்ப கம்மிதான் நினைக்கிறேன். There are few books, good books in Indian level, but இதுல வந்து நிறைய important points இருக்கு, நானே சொல்லணும்னு நினைக்கிறேன். But you tell me why the book? Why the book வந்து it was just all these courses coming together I think at the right point of time. எனக்கு கோவிட் போது நிறைய டைம் இருக்கு, நாட் an intense கோவிட் போது. So when I started writing சும்மா தாட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் பொழுது the friends suggested இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் எழுதுகிற விஷயங்கள் வந்து சில பப்ளிகேஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க, why don't you send? இவங்க கிட்ட இருக்கிற நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா தெரியல, பட் யாராவது அப்படி சொன்னா டக்குன்னு பண்ணிடுவேன். I'll at least try. I won't be like அதை பற்றியே யோசிச்சுட்டு 10 நாள் உட்காந்துட்டு அப்படி இல்லை. சரி ஓகே இதுல என்ன வாட் இஸ் தட் லூஸ்ன்னு சொல்லி பெங்குயின் ராண்டம் ஹவுஸ்க்கு ஐ சென்ட். ஒரே ஒரு சாப்டர் தான் வருது, அது சாப்டர்னு கூட சொல்ல முடியாது, நம்ம டைரியில இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதை அனுப்பிச்ச உடனே
immediately ஒரு நாள்ல they replied saying it's so good, நீங்க வந்து definitely you should write this into a book, we are happy to publish it for you ன்னு சொல்லி they sent a contract agreement also. Oh, very good publications also. Yeah, அதுதான் was the driving force for me to start writing. Secondly, என்னன்னா I think sometimes this whole celebrity life, the way actors and people are looked, அது வந்து கொஞ்சம் ஓவர் ட்ராமாட்டிக்கா இருக்கு. அவ்வளவு பெரிய சீனே இல்லை. நாங்க நார்மலான பீப்புள் தான். எல்லாரும் சாப்பிடுற அதே சாப்பாடு தான், எல்லாரும் இருக்கிற அதே லைஃப் ஸ்டைல் தான். ஸோ ஐ வாண்டட் டு பி ஆத்தென்டிக் அண்ட் புட் மை ரியல் செல்ஃப் அவுட். அதை வந்து எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ. பட் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சொல்லலை, பட் அதை வந்து நிறைய வந்து டிமாரலைஸ் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து வேற மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சேம் வித் ஒரு பேப்பர்ல கொடுக்குற இன்டர்வியூவா இருக்கட்டும், யூடியூப்ல கொடுக்குறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நத்திங் லைக் மீ டாக்கிங் ஆன் மை ஓன் வேர்ட்ஸ். அதுக்கான பெஸ்ட் ரெப்ரசன்டேஷன் இந்த புக். அது ஒரு பாயிண்ட் ரீசனா இருக்குது எழுதுறதுக்கு. இன்னொரு ரீசன் வந்து so many misconceptions. இன்னைக்கு வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணா every second person who's lost weight becomes an influencer. இன்னைக்கு நான் என்னமோ சாப்பிடுவேன், நாளைக்கு எனக்கு வெயிட் லாஸ் ஆயிடுச்சுன்னா 3வது நாள் இது நான் சாப்பிட்டேன்னு சொல்லி மற்ற எல்லாரையும் தப்பா வந்து கன்ஃபியூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு சர்டிஃபிகேஷன் இருக்காது. நத்திங் பட் ஐ கேன் டூ இட். there's no rule for that. எஸ்பெஷலி வந்து சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பீப்புள் ஆர் வெரி கன்ஃபியூஸ்ட். விமன் ஆர் வெரி கன்ஃபியூஸ்ட் அபவுட் எப்படி ஆரம்பிக்கணும். ஸோ ஐ தாட் ஐல் பி அ வாய்ஸ். இதுதான் எனக்கு நடந்துச்சு, நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் இப்படி பண்ணலாம். பட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போய் கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஏன் ஸ்டோரி கேட்கறதுக்கு இதான் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறது, ஈவன் ஐ எம் அ கோச் ஃபார் டெக்கேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அந்த புக்கில் வந்து நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு ஃபெயில் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் எழுதுறது என்னென்னா ஒரு கோச் கிட்ட போகணும். அதே மாதிரி பர்சனல் ட்ரைனிங்க்கு உங்கள் சேவிங்ஸ்லேருந்து ஒரு கேஷ் நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு கொடுக்குற பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. பீங் நவ் யூ ஆர் ஆல்சோ கோச். ஸோ நீங்கள் ஒரு கோச்சாக இருந்துட்டு நீங்கள் கிளைண்டாக இருந்துட்டு ஒரு காமன் என்னன்னா அது எல்லாமே போத் பண்ணிட்டு ஒன்று கோச் கிட்ட போகணும்னு சொல்றது ஐ ஃபீல் ப்ரவுட் அஸ் அ கோச். அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணணும் தான். இது வந்து பணக்காரங்களால மட்டும்தான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. பட் நான் அதை அப்படியே ஃபிளிப் பண்ணி கேட்குறேன். இன்னைக்கு இது பண்ணலன்னா நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சியில் உட்காரும்பொழுது லட்சமா கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி பேரம் பேசுறதே இல்லையே. அதை தவிர்க்கிற விஷயம் வந்து நம்ம இப்போ சொல்றோம். ஒன்று ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மெடிசனாக இருக்கட்டும். இமேஜின் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வருது, லைஃப் லாங் நீங்கள் வந்து மெடிசன் எடுக்கணும்னு டாக்டர் சொல்றாரு. அப்போ வந்து ஆர் வி டேக்கிங் தட் ரிஸ்க் ஆஃப் இல்லை இது காசு செலவாகும் இருக்கிறேன் நான். அதை தவிர்க்கிறது இஸ் பெட்டர் தேன் எனிதிங். தட் இஸ் ஒன் மெயின் திங். அண்ட் அதர் திங் இஸ் போய் ஒரு பேக்கெட் ஆஃப் சிப்ஸ் வாங்கும்பொழுதோ இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிடும்பொழுதோ யோசிக்காம வந்து காசு செலவு பண்ணுறோம். ஏன் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ஒரு குவாலிட்டியா ஒரு விஷயம் பண்றதுக்கு மட்டும் அவ்வளவு தயங்குறோம். எஸ், நானும் நிறைய பேருக்கு அதை சொல்லியிருக்கேன். என்கிட்டயும் நிறைய என்கொயரிஸ் வரும் இன்ஸ்டாகிராம்ல. அப்போ நிறைய பேர் கேட்பாங்க எந்த ப்ரைஸ் சொன்னாலும் அது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஒரு பார்கெனோ கேட்குறாங்க. ஃப்ரீ கண்டென்ட்டாக நம்ம எவ்வளோ ஷேர் பண்ணுறோம் பேஜில். ஸோ அதை பார்த்துட்டும் அந்த கண்டென்ட்டை கூட கோ த்ரூ பண்ணாமல் நம்ம கிட்ட வந்து ஸ்டில் அதை பார்கெயின் பண்ணுறது நிறைய இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் கோச். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ நான் க்ளோஸாக இந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன். ஸ்பெஷலி இந்த ஸ்டே ஃபிட் வித் ரம்யா அந்த பேஜில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் ஐ கான்ஸ்டன்ட்லி சி லாஸ்ட் 2 months நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். But still you made sure you work out. Recently I feel like the Malaysia concert going in and last week. So I think it's a big event, the back to back morning evening and mari. அப்போ கூட நான் ஒரு நாள் வந்து ஒரு ஸ்டோரியில வந்து work out பண்ணத நான் பார்த்தேன். So it was so exciting. டைம் இல்லன்னு சொல்றவங்களுக்கு உங்களோட அட்வைஸ்? லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் தான். இது வந்து இட்ஸ் இன் தி ஹெட். டைம் இல்லங்கிறது இஸ் மோர் an excuse than seeing it as a solution. I'm sorry to say that, but that is the fact. இப்போ எனக்கு lot of people say like see you are in a place where இது வந்து நீங்க பண்ணலாம் because it's an important priority in your career, plus you have a system around you like that. இங்க குழந்தை இருக்கு, புருஷன் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்றாங்க. But I'm saying if you really value yourself and your health, இது வந்து you're setting an example to that child who is growing up. அம்மா வந்து அவங்க மேல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நம்மளும் அந்த மாதிரி வளரணும் அப்படின்ற எக்ஸாம்பிளா இருக்கணுமா, இல்ல அம்மா வந்து எல்லாத்தையும் செஞ்சு மறைஞ்சு ஓஞ்சு போய் உட்கார்ற ஒரு பர்சன் அப்படின்ற எக்ஸாம்பிள் அந்த குழந்தைக்கு கொடுக்கணுமா, அது ஒண்ணு. பிளஸ் ஒரு half an hour to 45 minutes 24 hours நமக்கு செலவு பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கலன்னா I think it's very important to put those family members also in their place and tell them
உங்களுக்காக நான் இவ்வளோ செய்கிறேன், எனக்காக இது செய்ய மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் தான் இது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன்னா, இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் யூ டூயிங் மல்டிபிள் திங்ஸ் இன் யோர் டே, அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது இட்ஸ் வெரி அப்ரிஷியேட். எனக்கு அது இல்லாமல் இருக்க முடியல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், காலைல எழுந்தது so much of energy and noise in my head. அந்த ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இட்ஸ் மோர் லைக் தெரப்பி. இட் காம்ஸ் மீ டவுன், கிவ்ஸ் மீ அந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன். ரொம்ப ப்ராப்பராக என்னால் வந்து செயல்பட முடியுது. அதனால தான் இப்போ நான் ஒரு ஜிம்முக்கு போகிறேன், இல்லை நான் ஒரு ஊருக்கு போகிறேன்னா கூட வந்து அங்கே ஹோட்டலில் ஏதாவது இடம் இருக்கா, இல்லை நான் ஏதோ ஒரு சின்ன ஊருக்கு போகிறேன், அங்கே ஹோட்டலில் கூட ஜிம் இல்லைன்னா வாக்கிங் போயிடுவேன். இல்லை பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் வந்து அது கோ ஃபார் அ ஜாப். ஐ ஃபைண்ட் சம் பிளேஸ் ஃபார் மீ டு டூ சம் ஆக்டிவிட்டி. இன்னும் சில ஸ்டோரிஸ் வந்து சம் டேஸ் லைக் பேட்மிண்டன் விளையாடுறது, ஆமா ஆமா, டான்ஸ் பண்றீங்க எனர்ஜிக்காக. சோ இதெல்லாம் பண்ண முடியுமா? யூ டு சம் ஆக்டிவிட்டி. ஐ ஜஸ்ட் லிசன் டு மை பாடி. எனக்கு என்ன தேவைப்படுதோ. சோ அகைன் லேடிஸ், இட்ஸ் உங்களுக்காக தான். ப்ளீஸ் மேக் டைம். உங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஈவன் அமெரிக்கன் பீடியாட்ரிக்ஸ் ஆஃப் ஜர்னல்ல ரீசெண்டாக அந்த ரிசர்ச்ல வந்து ஹவு ஆக்டிவ் த மதர் இஸ், த பேபிஸ் ஆர் ஆக்டிவ், அவங்களோட கிட்ஸ் அப்படின்ற ரிசர்ச் ப்ரூவன் ஸ்டடியே இருக்கு. ஸோ அவங்க சொல்றாங்க டேக் தட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நவ் ஐம் டைவிங் டீப் இன் டு த புக். எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் ஒன்றா சொல்றேன். ஸ்பெஷலி த 5 பார்ட் ஆஃப் த புக். அந்த புக்கோட ஹெட்டர்ஸே ஸ்டோரி லைனாக இருந்துச்சு. ஃப்ரம் த பிகினிங் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஃபிட்னஸ்குள்ள வரணும்னா என்னெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம் அப்படின்றது அந்த 5 பார்ட்லயே முடிஞ்சிச்சு. அதை படிச்சாலே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, which is eyes and nose of the fitness journey. First அதுதான். ஸோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது ஃபர்ஸ்ட் யூ டெல்லிங் யுவர் ஸ்டோரி when it happened. அப்புறம் laying the groundwork of your fitness journey. பேசிக்கா நியூட்ரிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கேலரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபிட்னஸ் மித்ஸ் அண்ட் மெத்தட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி யாராவது வெயிட் லாஸ் ஆயிடுச்சுன்னா அஸ் அ கோச் நான் வந்து ஒருத்தரை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவருக்கு ரிசல்ட் வந்துருக்கும். ஆனால் கிளைண்ட்ஸ் வந்து அங்க இருக்கிற ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து நாட் ஈவன் பாதர் டு ஆஸ்க் மீ சம்திங், பட் they directly go to talk to என்ன சாப்பிட்டீங்க இத வெயிட் யூஸ் பண்றதுக்கு. அந்த கிளைண்ட் கிட்ட வந்து நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன மாதிரி ட்ரெயினிங் பண்றீங்க, அதுதான் கியூரியஸா இருக்காங்களுடைய நோபடி ஃபாலோ த ப்ராசஸ் வந்து புரிஞ்சிக்காம இருக்குது. ஸோ ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த புக்ல இருந்து யுவர் கைட் புக் டு நியூட்ரிஷன், மைண்ட் யுவர் மைண்ட். அதே மாதிரி நீங்க சொன்ன இம்பார்ட்டன்டான ஒரு லைன் தான், உங்களோட லைன் தான் இது. The focus is more on fat loss, not weight loss. Enough said to the public. உங்ககிட்ட இருக்கு. அதாவது வெயிட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு மேஜிக் நம்பரை நம்ம ஹெட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுதான் டார்கெட் அப்படின்னு சேஸ் பண்ணும்போது ஐ திங்க் அதை எப்பவுமே நம்மளால ரீச் பண்ணவே முடியாது. பிகாஸ் இன் அ வுமன்ஸ் பாடி ஹார்மோனலி சோ மச் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி சிங்கிள் டே. நான் டெய்லி வெயிட்டை பார்த்து அதே வெயிட்ல நான் இருக்கணும் அப்படின்றது இஸ் இம்பாசிபிள், நெக்ஸ்ட் இம்பாசிபிள். வி கோ த்ரூ menstrual cycle. There is also something later stages after the baby delivered and all that which women go through. So this is one small part of it. இது தவிர்த்து வெளில போய் சாப்பிடுறோம், அதுல வந்து சால்ட் நிறைய இருக்குன்னா அதோட ரிட்டென்ஷன், நம்மளோட எவ்ரிடே சோர்ஸ் பண்ணும்பொழுது மார்னிங் சோர்ஸ் சரியா பண்ணலன்னா அதுல இருக்கிற வெயிட் ஆட்ஸ் ஆன் டு அவர் பாடி. இது சோ மச் ஹேப்பனிங் தட் அதை வந்து பேரிகேட்டா வச்சுக்கவே முடியாதுன்றது என்னோட கருத்து. ஃபேட் லாஸ் இஸ் அ மோர் ரியலிஸ்டிக் வே. ஃபேட் லாஸ் வந்து நம்மளோட பாடி சைஸ்ல தெரியும், கண்ணாடி முன்னாடி வைக்கும்போது நம்ம வேர் பண்ற க்ளோத்ஸ்ல தெரியும், இன்ச்சஸ்ல தெரியும். ஐ திங்க் தட் இஸ் அ ட்ரூ இண்டிகேட்டர் நம்ம கரெக்டான பாதையில போறோம் அப்படின்னு. ஃபிட்னஸ் ஜர்னியோட ட்ரூ இண்டிகேட்டர். எஸ், 3 மெயின் பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. ட்ரெஸ்ல தெரியும், இன்ச்ல தெரியும், புக்ஸ்ல வச்சு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தோஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து பப்ளிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்ல நீங்க வந்து வெரி மார்க்கெட்டிங் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவீங்க. 80% 20% பிரின்சிபல் நான் அப்ளை பண்ணுவேன். அதை கொஞ்சம் பேசுங்க. ஓகே, ஸோ 80% ஆஃப் த டைம் நான் வந்து கிளீனா சாப்பிடுவேன்ற பட்சத்துல வந்து இப்போ நிறைய ப்ரோட்டீன் கண்டிப்பா வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது தேவை. ஸோ இப்போ என்னோட பிளேட் மெத்தடே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீலும் சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் என் கண்ணு வந்து இதுல எங்க ப்ரோட்டீன் இருக்குன்னா போகும். That will take about at least half of my plate. அந்த ப்ரோட்டீன் முடிச்சதுக்கு அப்புறம் மீதி உள்ள 1/4 to half will be vegetables. அந்த வெஜிடபிள்ஸும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐ லுக் இன் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ். இங்க நான் ஃபேட் ஏன் கொண்டே வரல அப்படின்னா இன்வேரியபிளி நம்ம ஒரு கிரேவி சாப்பிட்றோம், இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், பன்னீர் ஸ்டார்டர், டோஃபு ஸ்டார்டர் சாப்பிட்றோம்னா அதுல ஆயில் வந்துடும். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு கிவ் an importance for fat. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அகைன் ஐ ட்வீக் இட் அரவுண்ட். நேற்றுக்கு ஆர்னால்ட் கூட வந்து அவரோட நியூஸ் லெட்டர்ல போட்டிருந்தாரு about carb loading, which is I think working for somebody like me. என்னோட லைஃப் ஸ்டைல் இப்போ நான் பார்த்து வந்து 3 வேளை கரெக்டாக இந்த மாதிரி பிளேட் மெத்தட்லாம் வச்சு இங்கே சாப்பிடலாம். பட் நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மலேசியாவுக்கு போகிறேன், ஏதோ ஒரு ஊருக்கு போனேன்னா அங்கே இதெல்லாம் எனக்கு கிடைக்காது.
அந்த சமயத்துல எவ்வளவு முடியுமோ 80% ஆஃப் த டைம் ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் த குட் ஈட்டிங் அண்ட் மீதி உள்ள 20% ஐ பிளே அரவுண்ட். இப்போ ஒரு புது ஊருக்கு போறோம், அங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபுட் இருக்குன்னா கண்டிப்பா நான் ட்ரை பண்ணுவேன். ஐ கோ ஆல் அவுட், ஒரு கேக் சாப்பிடுவேன், என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுப்பேன். And I won't feel guilty later also because I know my body. அதுக்கப்புறம் எப்படி திருப்பி coming back to normal அப்படிங்கிறது தெரியும். And 80% of the time கரெக்டாக சாப்பிட்டு 20% of the time தான் அந்த விண்டோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா to explore into other foods. I don't think நம்ம வந்து அந்த deprivation cheat mealனு சொல்லி ஒரு சண்டே மட்டும் வந்து போயிட்டு full attack பண்றது அந்த ஒரு கான்செப்டே தேவையில்லை. ஓகே, தேங்க் யூ ஃபார் தட் இன்ஃபர்மேஷன். அதில் இம்பார்ட்டண்டாக 2-3 பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. ஐ திங்க் ஹோப் எல்லாரும் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் ஆஃப் ஈட்டிங் பற்றி அவங்க பேசினாங்க. விச் இஸ் ப்ரோட்டீனை ஃபஸ்ட்டே எடுப்பேன், அப்புறம் வந்து வெஜ்ஜீஸ் லைக் ஃபைபர் அதுலேயுமே உங்களுக்கு கொஞ்சம் கார்ப்ஸ் இருக்கும், அண்ட் தென் த ப்ரைமரி கார்ப்ஸ்ன்னு சொன்னாங்க. தட் இஸ் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ரொம்ப இம்பார்ட்டண்டாக அகெயின் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்ல வேண்டியது இருக்கு, இம்பார்ட்டன்ட். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்காங்க. ஐ வாண்ட் டு லீவ் அவுட் எனி திங். ஐ ட்ரைங் டு கவர் இட் அஸ் மச் அஸ் ஐ கேன். சாப்டர் 33ல ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபியர் பற்றி பேசியிருக்கேன். ஸோ நிறைய புக்ஸில் ஃபிட்னஸ் ரிலேட்டட் புக்ஸ்லையோ எதுலேயுமே வந்து இதுக்கு தனியாக பெருசாக யாரும் சாப்டர் கொடுக்குறது இல்லை. இட்ஸ் லைக் மென்டல் கேம். ஸோ இதை வந்து ஃபிட்னஸ் புக்கில் பார்க்குறது வந்து இட்ஸ் வெரி க்யூரியஸ். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, fear and stress, how to handle? Yeah, I think stress is very sometimes overrated, sometimes underrated. இது வந்து கொஞ்சம் ஃபிட்னஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப போரிங் தான், சொல்றதே தான் சொல்லுவோம், அதை செய்யறது தான் கஷ்டம். த கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு ஃபேட் லாஸ் பிரமிட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் ஸ்டார்ட்ஸ் வித் ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரேஷன், ஸ்லீப், இதில் கடைசியாக தான் வந்து இந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். பட் இது எல்லாமே இருந்தால் தான் we can achieve a goal from head to toe. நல்ல சூப்பராக வந்து ஒல்லியாக இருக்கும், பட் ஆனால் முகம் டல்லாக இருக்குது அப்படின்னா அதுவுமே ஒரு ப்ராப்ளம். ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னா அதுவே ஒரு ப்ராப்ளம். ஸ்கின் சரியாகும்னா ஒரு ப்ராப்ளம். எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னா இந்த பிரமிட் முக்கியம். அதில் ஸ்ட்ரெஸ் ஐ திங்க் இஸ் வெரி அண்டர் ரேட்டட் பிகாஸ் எல்லாருமே இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம லைஃப் ஸ்டைல் இஸ் சச் தட். பட் அதுக்கு காரணமும் நம்மளா தான் இருக்கும். இட்ஸ் நாட் தட் வி கான்ட் டு எனிதிங் அபவுட் இட், பட் வி டோன்ட் வாண்ட் டு டு எனிதிங் அபவுட் இட். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விடுற வரைக்கும் எல்லாமே ஹெல்த் ரீதியாக என்னதான் கஷ்டப்பட்டு டயட் பண்ணாலும் நியூட்ரிஷன் ட்ரைனிங் பண்ணாலும் ஐ டோன்ட் திங்க் வி கேன் see the result. எஸ்பெஷலி இந்த அப்டாமினல் ஃபேட்லாம் வந்து கார்டிசால் தான் அவங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த கார்டிசாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்லீப், டீப் ப்ரீதிங் ஆக்டிவிட்டீஸ், நாட் லூஸ் யுவர் கூல், நீங்கள் வச்சுருக்க நல்ல பழக்கம் மாதிரி ஜேர்னலிங், ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சன் எவ்ரி டே அண்ட் கெட்டிங் த ரைட் கைண்ட் ஆஃப் சன் டோசேஜ். தீஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதை நான் வந்து எப்படி சொல்றதுன்னு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பட் அட் த காஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்றது தான். இப்போ இன்னைக்கு நைட் வந்து நான் ஒரு நைட் ஷோ போய் படம் பார்க்கலாம், அது எனக்கு முக்கியமா? இல்லை நான் இன்னைக்கு 8 மணி நேரம் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் பண்ண போகிற வேலையை ஃபோக்கஸ்டாக பண்ண முடியுமா? இட்ஸ் ஆல்வேஸ் தட் ஸ்விட்ச். What you want to choose is what is you're going to get also. I therefore feel அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பாதி கவனம் இருந்தாலே மற்றது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக நமக்கு ஃபேவரட் ஆகும். அகைன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாரும் கவனிச்சுப்பாங்க. அதே மாதிரி மிரர் ஆன் த வால், இந்த அஃபர்மேஷன்ஸ் பற்றி நம்ம கேட்கணும். ஸோ நான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் தட் பாட்காஸ்ட் வித் ரம்யா அப்படின்றத ஈவன் பிஃபோர் டாக்கிங் டு யூ நான் வந்து எழுதியிருந்தேன். ஏன் எழுதுனேன்னு எனக்கு தெரியல. சம்திங் ட்ரிகர்ட் மீ ஆஃப்டர் ரீடிங் த புக். ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் ஸ்டார்ட் வித் யூ அப்படின்னு. ஸோ ஹவு ஸ்ட்ராங்லி யூ பிலீவ் இன் அஃபர்மேஷன்ஸ்? இது ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன்னா பிகாஸ் ஐ ரீட் லாட் ஆஃப் புக்ஸ். Different walks of life இருக்கிற successful people, say Kobe Bryant, unfortunately passed away. அவர் வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் பற்றியும் விஷன்ஸ் பற்றியும் பாசிட்டிவிட்டி பற்றியும் ஒரு மென்டல் கேமாக ஒரு பேஸ்கெட் பால் சொல்கிறாரு. Again, David Goggins, the Navy SEAL, can't hurt me to look at. He is also talking about the affirmations, believing in yourself, dark side of your brain வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. கார்னர் மேக்கர் ஒரு பாக்ஸர், அவர் வந்து சொல்கிறாரு இதே கான்செப்டை. நம்ம விராட் கோலியும் சொல்கிறாரு. நான் புக்கை படிக்கும்போது நம்மையும் சொல்றாங்க. ஸோ இட் வாஸ் ஸோ சர்ப்ரைசிங். டிஃப்ரெண்ட் பாக்ஸில் இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து ஒரே விஷயத்த வந்து பண்றாங்க. அதுல நானும் அந்த ஃபாலோ பண்ணிட்டு இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ ப்ளீஸ் ஷேர் இட். ஐ அம் a born optimist. எனக்கு வந்து நெகட்டிவா திங்க் பண்ண வராது. ஐ திங்க் it's a good DNA. Parents give a good DNA. Thank God for that. But being this born optimist, நானும் வந்து நீங்க சொல்ற மாதிரி inspiring people என்ன சுத்தி வச்சுட்டேன்.
there was a time when I grew up when I was with the control of people randomly. அதாவது எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் அது வந்து ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும், சீசனலாக இருக்கும், சோஷியலைசிங் பீப்புளோட இருக்கேன். And that didn't really give me a good quality life. But அந்த ஷிஃப்ட் வந்து இப்போ the last 1 decade I can confidently say, நம்ம என்ன நினைக்கிறோம் அதுக்கு அலைன்டாக இருக்கிற பீப்புள், அவங்ககிட்ட நமக்கு கிடைக்கிற எனர்ஜி, நம்ம யாரோட நம்ம சிங்க் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் சேஞ்சிங் டெசிஷன்ஸ், விச் ஐ ட்ரூலி சி. அதோட பார்ட் தான் வந்து அஃபர்மேஷன். பிகாஸ் த வேர்ல்ட் டசன்ட் ரியலி கேர் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இல்லை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யலாம், அது எதுவுமே இல்லை. யூ நீட் டு பி சோ குட் அட் வாட் யூ டூ அண்ட் யூ நீட் டு பி சக்ஸஸ்ஃபுல் ஃபார் பீப்புள் டு நோட்டிஸ் யூ. இதுதான் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணுறது தான் வந்து இந்த மேஜிக். அண்ட் சர்டன் திங்ஸ் அதை நான் கண்ட்ரோல். லைக் இப்போ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம போடுற எஃபர்ட், அதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருக்கோம், இது வந்து நம்ம சைடு. பட் இதை மீறி ஒரு பெரிய சைடு இருக்கு, மேக்கிங் அஸ் மீட் த ரைட் பீப்புள் அட் த ரைட் டைம் அண்ட் பிரிங்கிங் தோஸ் திங்ஸ் டுகெதர். இது வந்து நம்ம மீறின விஷயம். அதை நம்ம வீட்டில் உட்காந்துட்டு வந்து எனக்கு இது கிடைக்கணும் எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது. So for me the best way of doing this and also to get rid of that anxiety, in mind la பேசிட்டே இருக்கும் கிட்ட எப்போதுமே, I started writing. அதில் வந்து affirmations அப்படின்றது is something which I do regularly. Even when I'm super happy, ஒரு பயங்கரமான ஒரு பாராட்டு, எனக்கு ஒரு செம்ம ஈவெண்ட் ஒன்று ஹோஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு பெரிய அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு, ஆர் when I'm super down, ஏதோ ஒன்று எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அதையுமே நான் எழுதிருக்கேன். அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் I feel mentally so much lighter, ஒரு நல்ல டீப்பர் ஸ்லீப் அன்னைக்கு கிடைக்கும். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ப்ராப்ளி அட் த எண்ட் ஆஃப் த இயர் அதே ஜேர்னலில் போய் நான் ஃபிளிப் அண்ட் சி, இட் வில் பி லைஃப் சேஞ்ச். அந்த அஃபர்மேஷன்ஸை நான் வந்து ஒரு லாட் ஆஃப் இயர்ஸ் பார்த்து இட் இஸ் ஸோ இன் சிங்க் வித் மீ நோ. ஐ டோன்ட் நோ ஹவு டு டிஸ்கிரைப் இட். அது பண்ணுறவங்களுக்கு தான் அதோட அனுபவம் தெரியும். It's very deep. I get goosebumps the way you explain these things because ஏன்னா நானுமே அதை கோ த்ரூ பண்ணேன். ஸோ குட் ஆர் பேட் ஜேர்னலிங் வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். When you go back and see things, it's every time you take some decision and you write about it and think and work towards it. The affirmations எல்லாம் நினைச்சுக்கிறாங்கன்னா just like that சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். When you put that word in the book and you work for it, so அதுதான் நீங்க சொல்லுங்க. Actually you need to even forget about it னு சொல்லுவேன். To the extent where இது எனக்கு வேணும் அப்படின்றத அழகா எழுதிட்டு அதை பத்தி நம்ம ரொம்ப நினைக்க கூட தேவையில்லை. பட் இட் வில் ஹேப்பன் பிகாஸ் தட் மீன்ஸ் யூ ஹேவ் சோ மச் கான்ஃபிடன்ஸ் தட் யூ ரிட்டன் இன் தி புக். அண்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் அடுத்த சேஸ் பண்ற லைஃப்ல நம்ம கடந்து வந்த அந்த ஜேர்னியை பார்க்கவே மாட்டோம். நீங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய விஷயத்த வந்து ப்ரோக்ரஸ் பண்ணிருப்பீங்க. பட் அன்லெஸ் யூ ரீட் இட் அண்ட் புட் இட் டவுன் ஆன் தி பேப்பர் யூ வில் நெவர் நோ. I think we're all very hard on ourselves sometimes. இல்ல இது வேணும் அது வேணும் அங்க இருக்கணும் அங்க இங்க இருக்கணும், பட் என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது ஏன் வந்து நாட் எக்னாலஜிங். வெரி குட் பாயிண்ட், சோ டீப் இன்டு இட். என்னால அத நிறைய புரிஞ்சுக்க முடியும், ரிலேட் பண்ண முடியுது. ஃப்ரம் தேட் வாட் ஐ அம் நவ again I இன்னும் பண்ணணும்ன்றது ஓகே, but at the same time go back, reflect yourself, appreciate yourself and move on. So very good. I think உங்களுக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். இந்த புக்ல எங்க பார்த்தாலும் ஒரு டர்னிங் பாயிண்ட் மொமெண்ட். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை கூட நீங்க பேசுற விதம் வந்து ஸ்ட்ரெஸ்னா ஸ்ட்ரெஸ் தான், ஆமா நான் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கேன், அதை வந்து ஓவரா இல்ல எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, நான் நார்மலா இருக்கிறேன்ற மாதிரி இல்ல. எஸ் ஐ எம் ஸ்ட்ரெஸ், அக்செப்ட் தட் அண்ட் ரியலைஸ் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸவும் வந்து ரொம்ப போட்டு புட் டவுன் பண்ணி கஷ்டப்படுத்தாதீங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதில் இம்பார்ட்டண்டா நான் கேட்க வேண்டியது Geneva moment. Yeah, அது again Geneva moment for people who haven't read the book happened much before, easily ஒரு 12 years before. அப்போ வந்து அங்கே ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ண போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து I was little shocked. ஏன்னா வெளிநாடுனா வந்து பயங்கரமா செம்மையா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பட் when I went there it was very ஒரு குட்டி ஹோட்டல். அதில் வந்து இதுதான் இருக்கும் அந்த ரூம் சைஸேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு பெரிய ட்ரக்லோட லக்கேஜ் எடுத்து இதான் அவங்க ரூம்னு சொல்லி எனக்கு கீ கொடுத்துறாங்க. நான் உள்ளே போனால் தடுக்கி விடலாம் பெட்டுக்குள்ளே. தேர் இஸ் நாட் ஈவன் அ ப்ராப்பர் வாஷ்ரூம். என் பாஸ்போர்ட் எடுத்து ஆர்கனைஸ் வச்சுருக்காங்க. அடுத்த நாள் ஷோ ஹோஸ்ட் பண்ணணும். வெரி லோன்லி பிளேஸ் இட் இஸ். ஸோ வெளில ஒரு 6-7 மணிக்கு அப்புறம் வந்து ஜன்னல் திறந்து பார்த்தா ஈக்காக்கா ரோட்டில் இருக்காது, நாட் ஈவன் ஒரு லைட் இருக்காது. ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் வெரி லோன்லி, டிப்ரெஸ்ட், ஹங்க்ரி, ஆங்க்ரி. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து ஃபுட்டு வரல, ஒன்றுமே இல்லை, கையில் காசு இல்லை, கரன்சி இல்லை. ஸோ இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஸ்டக்.
எப்படியோ வந்து புட் மை செல்ஃப் டுகெதர், நம்ம வந்து அந்த ஷோக்கு ஹோஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வித் a nice attitude I went and hosted the show. It was almost like a flip coin change மாதிரி. அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் everybody was like an organizer, நீங்க சூப்பர், நீங்க அமேசிங், உங்களை மாதிரி யாருமே கிடையாது அது இதுன்னு சொல்லி. அண்ட் அந்த இடத்துல வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ they all took care of me. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் before I need to board the flight வச்சுக்கோங்களேன், they called me and they said sincere apologies, நாங்கள் அவங்க வந்து பெரிய ஹோட்டலில் மற்ற ஆர்டிஸ்டோட போட்டுருந்தோம், பட் அவங்கெல்லாம் வந்து ஆங்கர் தானே, இப்போதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அவங்களுக்குலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் சொன்னாங்க. அதனால தான் இந்த மாதிரி பண்ண வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. நீங்க சொல்ற ரஜினி சார் ஸ்டோரி தான் அதெல்லாம். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே சரி அப்படியா, ஓகே நான் ஆங்கர் தானே அப்படின்னு. இப்போ நீங்க சொல்லும் போது I'm thinking last week when I went to Malaysia, how well the organizers were. இவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஒரு தடவையும் வந்து கேட்டு நீங்க ஓகேவா, நீங்க கம்ஃபர்டபுளா அப்படின்னு. That's what I'm again coming back to. The world doesn't care. இப்போ நான் கஷ்டப்பட்ட ஸ்டோரியும் சொன்னேன், ஹாப்பியா இருந்த ஸ்டோரியும் சொன்னேன். பாக்குறவங்களுக்கு வந்து ரம்யா the host எப்படி மேடல் இருக்காங்கன்றது மட்டும்தான் முக்கியம். அங்க நான் படுற கஷ்டம், இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அதனால நான் இன்னைக்கு சரியா ஹோஸ்ட் பண்ணலன்னா கொஞ்சம் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நான் போய் சொல்ல முடியாது. ஆர் நான் இவ்வளவு சூப்பரா நான் பாத்துக்கிட்டாங்க அதனால தான் நான் செமையா ஹோஸ்ட் பண்றேன்னு சொல்ல முடியாது. லைஃப் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு த்ரோ லெமன்ஸ். ஐ ஜஸ்ட் ட்ரை டு மேக் லெமனேட் அவுட் ஆஃப் இட். அவ்வளவுதான். Nice way to put it. So one final Milo. Oh God, நான் அழுதுருவேன். அது வந்து what I felt is like oxytocin is one of the important hormone for females. So I think being with anything, எல்லா டைம்ல எப்பவுமே நான் சொல்றது ஒண்ணுதான், give some me time for yourself. Like once you have a family, give you still உலகத்தில் யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் in வீட்டில் அப்படின்னு கேட்டால் எனக்கு நான் தான். Then comes my wife, then comes my mother. So but especially from the women point of view, it's completely different world. The oxytocin hormone plays a very important role. அப்போ நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, after reading, except very few women and girls, like dogs plays a very important space in their life. Pets. அதில் ஒரு fitness related book, ஒரு entire chapter was given to so that was very impressive. I get goosebumps. I'm maybe not very connected to pets, but I can feel that heaviness when I read about it. So but again in a nice way to put the memories, good side of it. So அதை வந்து recollect பண்ணிட்டு அந்த பாசிட்டிவோட நீங்க மூவ் ஆன் பண்ணுறோம். It's very important for female clients to know that pets give them oxytocin and very good memories to move on. Yeah, I think physical health mari there's a big emotional health sector, mental health sector which needs to be addressed. அது வந்து unfortunately or fortunately நம்மளோட expectations in a relationship with a man, with the opposite sex of that, is always something which is unrealistic. ஏன்னா வந்து அவங்க நம்ம கூடயே இருக்கணும், அவங்க வேலைக்கு போகக்கூடாது சார், எந்த வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம கூடயே இருக்கணும், நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நமக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும், நம்மளோட தெரபிஸ்டா இருக்கணும், நம்மளோட கைடா இருக்கணும், நம்மளோட ஃப்ரெண்டா இருக்கணும், நம்மளோட ரொமான்டிக் பார்ட்னரா இருக்கணும். எவ்ரிதிங் இஸ் ட்ரஸ்டட் ஆன் திஸ் பர்சன் அண்ட் தட்ஸ் வெரி அன்ரியலிஸ்டிக். அந்த விஸ்டம் வந்து எனக்கு வர ஆரம்பிச்ச சமயத்துல ஐ ஃபவுண்ட் திஸ் பியூட்டிஃபுல் கிரியேச்சர் கால்ட் மைலோ. மைலோக்கு முன்னாடி எனக்கு 3 டாக்ஸ் இருக்கு, அதுவும் ஜெர்மன் ஷெப்பர்ட். ஸோ நான் பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட லிட்டரலி அப்படியே அரௌண்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ். ஒன்னொன்னோட மெமரியும் எனக்கு ஸ்ட்ராங். Why Milo became so special for me is because he came at a time, at a very critical point in my life. ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நான் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது எல்லாத்தையும் வந்து எனக்கு அதுல நடந்த ஹாப்பினஸ், அதுல நடந்த சேட்னஸ், இது எல்லாத்தையுமே எனக்கு மைலோனால மட்டும்தான் ஒரு கோப்பிங் மெக்கானிசம் மாதிரி ஹேண்டில் பண்ண முடியுது. அண்ட் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் தட் அந்த அஞ்சறிவு உள்ள கிரியேச்சரால எல்லாமே நம்மளை பத்தி புரிஞ்சுக்க முடியும். நம்மளோட வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை விட புரிஞ்சுக்க முடியும். நம்ம கூட அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். அது போதும், ஒரு வார்த்தை பேச வேணாம், பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். ஸோ திஸ் வைஸ் டாக், என்னோட மைலோ வந்து used to protect me so much. நான் வெளில வந்து ஒரு 10 மணிக்கு நைட் வாக்கிங் போகலாம், அவன் பக்கத்துல இருந்தா. ஒரு பெரிய வீட்டுல நான் தனியா இருக்கலாம், அவன் பக்கத்துல இருந்தா. used to take care of me so. என்னை வந்து எங்க அம்மா கொஞ்சம் கத்தி பேசினாங்கன்னா கோவம் வந்து எங்க அம்மா கடைக்கு போவாங்க. அந்த லெவலுக்கு இருந்த என்னோட சின்ன குழந்தை மாதிரி இருந்த ஒரு டாக் வந்து ஜஸ்ட் வித் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் அதுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போய் ஐ குட் லிட்டரலி see the pain in the eyes that அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட there is a language I am able to understand where he is saying வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க,
உங்க மடியில நான் வந்து இறந்து போயிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் திஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ நானும் வந்து இல்ல ஹோல்ட் ஆன் you're going to be okay ஓகேன்னு சொல்லி பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை. And then when I got him at home, few hours later so he was really holding on. நான் வந்து ராஜா மாதிரி என் வீட்டுல தான் வந்து இறந்து போனேன் அப்படின்னு. Even 2 days before நான் இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், missing him 3 years of Milo அப்படின்னு சொல்லி. Of course Milo has been replaced with another new dog, Hero. அதுவும் ஒரு கியூட்டி தான். பட் இது வந்து நம்ம சில ரிலேஷன்ஷிப் have a vacuum மாதிரி இல்லை, நம்மளோட கார்னர்ல மாற்றி எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி தான் ஆல் த அதர் டாக்ஸ் ஆல்சோ, டைகர், கேட்பரி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மெமரி இருக்கு. அதே மாதிரி புக் கிடைக்கும் பொழுது ஐ தாட் நீங்க சொன்ன அதே விஷயம் தான், becomes a beautiful thing to remember, go back and flip and read. So I guess that happy note, I feel that is happiest part of it, and a good memories are நிறைய இருக்கு. So keeping that in mind, again we are coming back to that fitness book. Few questions, last few questions. நீங்களும் நிறைய புக் படிப்பீங்க. ஆமா. Any book like for me living with sea and on the change over பண்ணாம நிறைய புக்ஸ் படிச்சேன். பட் அந்த புக் வந்து impacted me a lot. So அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது books, நீங்க ஏதாவது books suggest பண்ணுவீங்களா? I want to suggest one book, Atomic Habits. Atomic Habits is one book which I keep going back to all the time, simply because அதுல இருக்கிறதெல்லாம் ரொம்ப practical. இப்போ வந்து நம்ம மோட்டிவேஷனலா என்னன்னா ஸ்பீச் கொடுக்கலாம், அது வந்து அந்த சமயம் கேட்கும் பொழுது சூப்பரா இருக்கும், 5 நிமிஷம் கழிச்சு ஒரு பலூன்ல வர காத்து மாதிரி இறங்கிடும் அதுல இருக்கும். பட் அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல வந்து ஐ சா பிராக்டிகல் திங்ஸ். இது நடந்துச்சுன்னா பிளான் ஏ இதை பண்ணுங்க, இதை பிளான் பி பண்ணுங்கன்னு சொல்லி. இட்ஸ் a book even I keep going back to. In general, I like a lot of autobiographies. I'm such an autobiography reader. ஏன்னா அது வந்து it comes from the struggle of people, the real struggles, the inside stories. So right now I'm actually reading a romantic novel, but இந்த book படிக்கிற பழக்கமும் of recent years, not because I started writing it, but நிறைய பேர் அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க how powerful it is to read books. I feel like it's close to meditation. I'm meditation focus பண்ணும்போது, but I feel like even if I'm able to read one page, exactly, any book that's close to the takes you close to the meditation. Yeah. So now I wanted to ask any book. I'm closing note now. அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஒரு 1 day routine சொல்லுங்க. Okay. உங்களோட daily routine, like if it is a busy day or not 2 day. ஒரு busy day என்ன பண்ணுவீங்க, ஒரு normal resting day என்ன பண்ணுவீங்க? Okay, so every day is a different day because of the kind of work I do. எனக்கு வந்து சில 2-3 verticals இருக்கு. ஒன்று வந்து ஆங்கர், இன்னொன்று வந்து ஏதாவது ஆக்டிங் ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னா ஆக்டிங் சம்மந்தமான விஷயம், இன்னொன்று வந்து ஸ்டேஜ் இருக்காங்க ஒரு பிஸ்னஸ் பண்ற ஒரு ஆண்டர்பிரினர், தென் ஐ கியூரேட் கான்டென்ட் ஆன் யூடியூப். இதுக்கு நடுவில் ஏதாவது பிராண்ட் என்டார்ஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் வந்துன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷூட். ரைட் நவ் ஐம் ஆல்சோ டூயிங் பாட்காஸ்ட்ஸ் and all that. So there are these different verticals I'm part of, and I've just started a digital marketing agency, so I'm working on that as well. இதுக்கு நடுவுல every day is something I will schedule the previous day. எனக்கு வந்து I don't like to wake up with a confusion. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் 9 மணிக்கு 10 மணிக்கு அப்படி இல்லாம முன்னாடி நாளே I will set, whether it's a working day or not working day, I'll set a plan. Invariably I'll wake up at 5:30 kulla every day. First நீங்க என்ன ஜிம்ல பாத்துறீங்க, இன்னைக்கு கூட நாங்க மீட் பண்ணோம். Every time like 5:30 gym open பண்றாங்க, இல்ல உங்க கார் ஓபன் பண்ணிடுங்க. See like I love starting the day with a workout. எனக்கு அந்த ஈவினிங் பண்றதா ட்ரை பண்ணிருக்கேன், but nothing like morning work. So I spend a good 60-70 minutes training. அதுக்கப்புறம் தான் I start my day. First ஒரு 1 to 1.5 hours to 2 hours it will be more of Zoom meetings மாதிரி வச்சுக்கோங்களேன். To either be with my internal team of state இருக்காங்க, யாராவது புதுசாக ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிருக்காங்களா, வாட் ஆர் வி லான்ச்சிங், அதுக்கான ப்ரமோஷன்ஸ், கான்டென்ட் பிளான் அதெல்லாம். அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் அதுதான் போவேன். இல்லை ஏதாவது நரேஷன்ஸ் இருக்கு, யாராவது விசிட் பண்ணுறாங்க, அதில் உட்காருவேன். பேசிக்லி தட் ஃபர்ஸ்ட் 8 AM till about 3 PM எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற டாஸ்க்ஸை பண்ணி முடிச்சுருவேன், which is meeting people, which is basically where I have to creatively think, productive அதை பண்ணணும். அதெல்லாம் அந்த 3 o'clock அப்புறம் கொஞ்சம் சிங்க் ஆகும் லைட்டா என்னோட ப்ரொடக்டிவிட்டி லெவல், ஃபோக்கஸ் லெவல். அப்போ வந்து ஈஸியரான விஷயமா பண்ணிப்பேன். சும்மா more like a morning person, but you always have the schedule. Yeah, and preferably after 7:30 or something I don't use the phone also. I'll turn it off. 9:30 I'll go to bed. One final note, அந்த புக்ல வந்து
இன்னொரு எக்ஸைட்டிங் பார்ட் என்னன்னா அதோட ரெசிபிஸ். இப்போ ஃபிட்னஸ் டயட் அப்படின்னாலே என்னன்னா எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ் எல்லாமே ஃபாரினர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவகாடோ ப்ளூபெரி இதுதான் வருது எக்ஸாட்டிக். அது வந்து இதில் நான் படிக்கும்போது நம்ம ஊர் சார்ட். ஸோ பாப்பாய் சாலட், அம்மாவோட நைட் டைம் ரெசிபி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. வி ட்ரைட் ஃபியூ ரெசிபிஸ். வி ட்ரைட் ஃபியூ ரெசிபிஸ். மை ஒய்ஃப் ஹெல்ப் மீ அவுட். என் ஒய்ஃப் வந்து நிறைய கேலரி பற்றி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிறைய வந்து லாஸ்ட் 1 month அவங்க பெரிய டேபிள் போட்டு சொல்லியிருந்தாங்க டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கூட இருக்குது, நான் இவ்வளோ டெஃபிசிட்டில் போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எக்ஸைட்டிங் டு ரீட் த புக். ஐ விஷ் all women should go and read the book. There's tons of information. இதில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரீல்ஸ்லையும் இந்த இன்டர்வியூலையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். But it's more exciting. And one other thing is you talk about the mental health. So physical health, mental health comes hand in hand. So the one book who talks about stress, fitness, diet, psychology and circular counseling கூட ஒரு 2-3 பேரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அந்த புக்கில் நான் பார்த்தேன். ஸோ ஸோ யூஸ்ஃபுல் அண்ட் tons of information. அதே மாதிரி இந்த புக்கில் ஒரு கோட் பேசவே முடிக்கிறேன். Perfection doesn't exist. So I'm trying to do too many things. Like the podcast is one of my dreams that which came true. Thank you for being my first guest. No, absolute pleasure. I'll be very honest with this. எனக்கு வந்து though my job is also to interview, எனக்கு என்னமோ வந்து இன்டர்வியூ கொடுக்கறது பர்பஸ்ஃபுல்லா இல்லைன்னா அவ்வளவா நான் என்ஜாய் பண்ண மாட்டேன். திருப்பி வந்து it becomes something boiling down to நான் சொன்ன மாதிரி நான் அவ்வளோ பெரிய சீனா நான் ஃபீல் பண்ணிக்கல. ஸோ திருப்பி நீங்கள் வந்து என்னை பற்றின இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் அது ஆக்வர்டாக இருக்கும். which is why politely I refuse when people ask me for interviews. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் பண்ணணும்னு நினச்சேன்னா the knowledge that you have as a coach அது வந்து நிறைய add value when you talk to me. என்னோட நீங்கள் வைப் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது the conversation will look சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட். இன்னொன்று I had absolutely no clue that நீங்க வந்து ஸ்டாக் ரைட்டிங் படிச்சுட்டு இவ்வளவு ரிசல்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஃபண்டாபுலஸ் ஒர்க் போட்டுட்டு இருந்தீங்கன்னு சொல்லி I have to thank you for that because புக் ரிவ்யூ ஒன்று பண்ணணும்னா என்ன புக் பண்ணோம் அப்படின்னு நான் நிறைய புக் படிக்கிறேன், எந்த புக் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் ப்ரிடாமினென்ட்டாக லாஸ்ட் 2 years இட்ஸ் ஆல் ஆன் விமென்ஸ் ஹெல்த். ஸோ விமென்ஸ் ஹெல்த் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விமென்ஸ் ஹெல்த் தான் நிறைய புக்லாம் படிச்சோம், ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கும். அட் த சேம் டைம் அது இட் மேக் சென்ஸாக இருக்கும் அப்படின்றத நான் ரொம்ப யோசிச்சேன். அப்போ வந்து பட் இனிஷியலாக புக் வாஸ் தேர் இன் தி புக்ஸ், பட் அந்த டைம் எனக்கு கிளிக் ஆகுது. பட் ரீசன்ட் பாஸ்ட்ல why not we try ஏன் இவங்க எழுதியிருக்காங்க புக். I saw you working on why she wrote a book. அந்த curiosity தான். But I'm happy that I ended up reading this book. So much information. இல்ல இன்னைக்கு காலகட்டத்தில் புக் படிக்கிற ஆடியன்ஸும் கம்மி. அதை மீறி வந்து ஒரு நமக்கு தெரியாத ஒருத்தங்க அந்த புக்கை படிச்சு அதுல இவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து கேட்கும்போது I was more than happy to do this. Thank you so much for the awesome job that you're doing, not just for this book, but the podcast that you want to start. The kind of messages you're spreading is definitely good. Majorly for women's health and majorly for women's health related. Mostly I try to invite a lot of female guests who are like so into fitness. Lovely. So I will not try to and write a note. I know which book. I just want to give you this one. Oh, nice. Thank you. Thank you so much. Glucose solution, Jesse Chopping Silver. Great. You follow பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Already you follow பண்ணிட்டு இருக்கீங்க. Order of eating all this. She talks about it. Glucose spike. I think you give a read. It's very interesting. No, thank you for this because diabetes runs in the family for me. அதனால வந்து நான் இப்போ ரைட் now I'm waking up. எப்போ சுகர் கம்மி பண்ணணும், எப்படி கார்போஹைட்ரேட் சாப்பிடணும், இன்சுலின் ஸ்பைக் இல்லாம எப்படி இருக்கணும். It's coming from a lot of research point of view and order of eating. Very perfect timing. Thank you. Well, definitely. Thank you so much.